அனைவருக்கும் வணக்கம். இன்று நடைபெற்ற NMS தேர்வில் சாட் வினாத்தாளில் மேத்தமெட்டிக்ஸ் பகுதியில் கேட்கப்பட்ட 91 முதல் 110 வரை உள்ள வினாக்களுக்கு விடையை பார்க்க போறோம். பார்ட் 1ல 91லேருந்து 100 வரை உள்ள 10 கேள்விகளுக்கு மட்டும் விடையை பார்க்க போறோம். Question number 91. Two sides of a triangle are 3 cm and 5 cm. ஒரு முக்கோணம் இருக்கு. அதுல ரெண்டு பக்கத்தோட அளவு 3 cm 5 cm. Which of the following can be the third side? அப்ப third sideல இருக்கிற அந்த பக்கத்தோட அளவு என்ன, லென்த் என்ன அப்படிங்கிறது தான். Triangle inequality theorem தெரியும். Sum of any two sides of a triangle must be greater than the third. ரெண்டு பக்கத்தோட அளவை ஆட் பண்ணும்போது அது மூணாவது பக்கத்தை விட கண்டிப்பா பெருசா இருக்கும். 3யும் 5யும் ஆட் பண்ணா அது மூணாவது பக்கம் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா அதை விட கண்டிப்பா சின்னதா தான் இருக்கும். அப்போ 8, அப்ப எக்ஸோட வேல்யூ 8 விட சின்னது தான். இப்போ ஒருவேளை நான் 3 ஒரு பக்கமும் இன்னொரு பக்கத்தை எக்ஸையும் ஆட் பண்ணும்போது அது இன்னொரு அளவினருக்கு 5. அப்ப அது 5 விட கண்டிப்பா இது ரெண்டு பெருசா இருக்கும். 3 + x. இதை சால்வ் பண்ணாலும் நமக்கு எக்ஸ் என்ன வந்துரும், கண்டிப்பா எக்ஸ் 2 விட பெருசுன்னு வந்துரும். அப்போ இந்த 2க்கும் 8க்கும் நடுவுல தான் நம்மளோட அந்த தேர்ட் சைடோட வேல்யூ. இப்ப கொடுத்துருக்க ஆப்ஷன் பார்க்கும்போது 2 இருக்கு, 2 கிடையாது, 2 விட பெருசு. 8 கிடையாது, ஏன்னா 8 விட சின்னது. 9ங்கிறப்போ 8யும் தாண்டி போயிடுச்சு. ரெண்டுத்துக்கும் இடையிலங்கும் போது 6 சென்டிமீட்டர் தான் இருக்கு. இப்போ ஆப்ஷன் 2 6 சென்டிமீட்டர் தான் சரியான விடை. பின்வருவனவற்றில் x-3ஐ ஒரு காரணியாக கொண்ட பல்லுறுப்புக்கோவை. இது அடுக்கு 2 இருக்கிறதுனால இதுக்கு 2 ஃபேக்டர்ஸ் இருக்கும். x-3ஐ காரணியாக கொண்ட பல்லுறுப்புக்கோவைனா எந்த பல்லுறுப்புக்கோவையில x = 3ன்னு போடும்போது 0 வருதோ, ஃபேக்டர்னா அந்த பல்லுறுப்புக்கோவை எக்ஸ்பிரஷனை கண்டிப்பா சால்வ் பண்ணும். எதை போடும்போது 0 வருதுன்னு பார்த்தோம்னா, மொதல் எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸுக்கு பதிலாக 3ன்னு போடும்போது 3 ² 9, 4 × 3 12, மைனஸ் இருக்கிறதுனால -12 + 3 ஆட் பண்ணும்போது 0 வந்துடும். இப்போ ஃபேக்டர்ஸ் வந்து x-3. ஸோ அப்போ ஃபேக்டர் x-3ன்னு கொடுத்துருக்கிறதுனால ஆப்ஷன் 1 அதுதான் ஆன்சர். இதுக்கு 2 ஃபேக்டர்ஸ் இருக்கு, x-3 x-1. x-3 மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே. 93வது கேள்வி. p = -15, q = 5. p - q divided by p + q. p க்கு பதிலாக -15னும் q க்கு பதிலாக -5னும் சப்ஸ்டியூட் பண்றோம். p - q ல சப்ஸ்டியூட் பண்ணும்போது -20 வருது. p + q ல சப்ஸ்டியூட் பண்ணும்போது -10 வருது. சால்வ் பண்ணா மைனஸ்க்கு மைனஸ் கேன்சல் ஆயிடும். 20யை 10ஆல டிவைட் பண்ணும்போது 2. ஆப்ஷன் 4 அதான் ஆன்சர். 94th கொஸ்டின். ஏரியா ஆஃப் த ஷேடட் ரீஜன். ரெண்டு ரீஜனையும் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக ஒன்று பிங்க்லயும் ஒன்று கிரீன்லயும் ஷேட் பண்ணியிருக்கேன். பிங்க் ரீஜன் எடுத்துக்கும் போது லென்த் 30, பிரெத் 2. இப்போ 30 × 2 60 மீட்டர்ல கொடுத்துருக்காங்கன்னா மீட்டர் ஸ்கொயர். கிரீன் கலர் ரீஜன் பார்க்கும்போது லென்த் 20, பிரெத் 2, 20 × 2 40 மீட்டர் ஸ்கொயர். காமனா ஒரு ரீஜன் இடையில ஒரு ஸ்கொயர் இருக்கு, லென்த் 2, பிரெத் 2, அதாவது சைடு இன்ட்டு சைடு ஸ்கொயருங்கிறதுனால அப்போ 4 மீட்டர் ஸ்கொயர். இந்த ரெண்டு ரீஜனையும் ஆட் பண்ணும்போது 100 மீட்டர் ஸ்கொயர் மைனஸ் இந்த 4 மீட்டர் ஸ்கொயர் ரெண்டு தடவை ஆட் ஆயிடுறதுனால ஒரு ஏரியாவை சப்ட்ராக்ஷன் பண்ணிடுறோம். 96 மீட்டர் ஸ்கொயர். 4th ஆப்ஷன் தான் கரெக்ட். Question number 95. In a triangle ABC, angle of C = 100 degree and AC = BC. Then angle of B. AC = BCன்னு கொடுத்துருக்கிறதுனால இந்த ட்ரையாங்கிள் கண்டிப்பா ஐசோசெலஸ். ரெண்டு சைட்ஸ் ஈக்குவலா இருக்கு, அதாவது இருசம பக்க முக்கோணம். இருசம பக்க முக்கோணத்துல அந்த பொது ஆங்கிளை தவிர அந்த சி தான் இதுல பொதுவா இருக்கு. அதை தவிர அந்த ஏவும் பியும் இருக்கிற ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலா தான் இருக்கும். அப்ப ஆங்கிள் ஆஃப் ஏ = ஆங்கிள் ஆஃப் பி. நமக்கு தெரியும் ட்ரையாங்கிளோட 3 ஆங்கிள் ஆட் பண்ணா 180 தான். இப்போ சிக்கு பதிலாக 100ன்னு போடும்போது நமக்கு என்ன வந்துடும், ரெண்டு ஏவும் பியும் ஈக்குவல் தான். அப்போ 180ல 100 சப்ட்ராக்ஷன் பண்ணா 80. அப்போ 40 இருந்தால் தான் நமக்கு 180 வரும். அதனால் டோட்டலாக ஆட் பண்ணும்போது அப்போ ஆப்ஷன் 1 40 டிகிரி தான் சரியான விடை. Question number 96. The difference between two decimal number is 56.58. ரெண்டு தசம எண்களோட வித்தியாசம் 56.58. ஒரு எண்ணை எக்ஸ்னு ஒரு எண்ணை ஒய்ன்னு எடுத்துட்டோம்னா x - y = 56.58. இப்போ இந்த ஒரு நம்பர் 26.13ங்கிறதுனால ஒய்க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ இங்கே ஆட் பண்ணும்போது மைனஸ் இந்த சைடு வந்தப்போ ப்ளஸ் ஆகிடும். இப்போ எக்ஸோட வேல்யூ 82.71. ஆப்ஷன் 1 தான் சரியான விடை.
Question number 97. The value of a plus b whole square minus a minus b whole square is. நமக்கு தெரியும் a plus b whole square ஓட expansion. a square plus 2ab plus b square. Minus a minus b whole square ஓட expansion. a square minus 2ab plus b square. Minus உள்ளார multiplication பண்ணும்போது plus a square minus a square cancel ஆயிடும். Plus b square minus b square cancel ஆயிடும். ரெண்டு 2ab add பண்ணோம்னா 4ab. Answer option 2 4ab. Question number 98. Identify the correct relationship between x and y in the given table. x 2, 4, 6, 8, 10 இருக்கு. y 1, 2, 3, 4, 5 இருக்கு. டைரக்டா பார்த்தாலே நமக்கு கிளியரா தெரியுது. xல பாதி தான் y இருக்கு. அப்போ y equal to 1 by 2x. Option 3. Question number 99. In a hostel, food provision has been given for 75 students for 30 days. ஹாஸ்டல்ல 75 ஸ்டூடெண்ட்டுக்கு 30 நாளைக்கு தேவையான உணவு கொடுத்துருக்காங்க. 15 மோர் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதிகமாக ஒரு 15 ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணும்போது அந்த ஃபுட் ப்ரொவிஷன் எத்தனை நாளைக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான். ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் 75 இருக்காங்க, 30 டேஸ்க்கு ஃபுட் இருக்கு. 15 சேரும்போது 90 ஆயிடுறாங்க. அப்போ ஃபுட்டு வந்து கம்மியான நாளைக்கு தான் வரும். ஒன்று இன்க்ரீஸ் ஆகுது, ஒன்று டிக்ரீஸ் ஆகுது. அப்போ இன்டைரக்ட் வேரியேஷன். ரேஷியோஸை அப்படியே எடுத்துப்போம். இன்ட்டு 30 மல்டிப்ளை பண்ணும்போது 25 டேஸ் நமக்கு கிடைச்சிடும். Option 2 the answer. Question number 100. The following table shows the marks scored by 40 students of grade 8th. The mode of the data. மோடுங்கிறப்ப நமக்கு தெரியும் most frequent value தான் அதிக தடவை வந்திருக்குது. இப்போ 23ங்கிற மார்க் தான் அதிக தடவை வந்திருக்கு. இப்போ ஆப்ஷன் 1 தான் சரியான விடை. 23.